நேர்கள் இன்னைக்கு ஒரு சர்வதேச செய்தியில் உலகத்தினுடைய 25ஆம் ஆண்டு சக்தி வாய்ந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா துடை தெரியப்பட்டிருக்கிறது அல்லது வெளியேற்றப்பட்டிருப்பதற்கு அரசியல் காரணங்கள் இருக்கலாம் என்று நம்புவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பார்க்கிறோம். அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக பதவியேற்ற டொனால்டு ட்ரம்ப் தன் பதவியேற்பு விழாவுக்கு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடியை அழைக்கவில்லை. அவர் ஏன் அழைக்கவில்லை, ஜெய்சங்கர் மட்டும் சென்றார் என்று சொல்லப்பட்ட நிலையில் உலகில் தரம் வாய்ந்த இராணுவ வல்லமை கொண்ட பேராதிக்க சக்தி வாய்ந்த நாடுகள் அவற்றின் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு டாப் 10-இல் ஃபோர்ப்ஸ் பத்திரிகையினுடைய அந்த செய்தியில் இந்தியா காணாமல் போயிருக்கிறது. இதனுடைய முதல் இடத்தில் இந்த செய்திகளை பார்க்க முன்னாடி அமெரிக்கா உள்நாட்டு உற்பத்தி $30 ட்ரில்லியன், அமெரிக்காவினுடைய மக்கள் தொகை 141, அதாவது அமெரிக்காவினுடைய மக்கள் தொகை $345 மில்லியன் என்றும் அவர்களுடைய உற்பத்தி 30.34 ட்ரில்லியன் என்றும் முதலிடத்திலே வந்திருக்கிறது. இரண்டாம் இடத்தில் சீனா 141 மில்லியன் மக்கள் தொகை, 41.9 மில்லியன் மக்கள் தொகை கொண்டது மட்டுமல்லாமல் அவர்களுடைய 19.53 ட்ரில்லியன் உற்பத்தி தொகை. இரண்டாம் இடத்தில் சீனா, முதலாவது இடத்தில் அமெரிக்கா, இரண்டாவது இடத்தில் சீனா. ரஷ்யா உற்பத்தி குறைவு தான், 2.2 ட்ரில்லியன் தான், மக்கள் தொகையும் குறைவு. ஆனாலும் 144 மில்லியன் மக்கள் தொகை கொண்டாலும் அவர்கள் மூன்றாவது இடத்திலும், இங்கிலாந்து நான்காவது இடத்திலும், அதனுடைய உற்பத்தி 3.75, அவர்கள் நான்காவது இடத்திலும், மக்கள் தொகை கிட்டத்தட்ட 69.1 மில்லியன். ஐந்தாவது இடத்தில் ஜெர்மனுடைய உற்பத்தி கூட, அவர்கள் 4.92, 5 ட்ரில்லியன் அளவிற்கு உற்பத்தி செய்கின்ற ஒரு பெரும் நாடு அது. அவர்கள் ஐந்தாவது இடத்திலும், அதே சமயம் அவருடைய பாப்புலேஷன் 84 மில்லியன், அவ்வளோதான். ஆறாவது இடத்தில் தென்கொரியா இருக்கின்றது. தென்கொரியாவினுடைய மொத்த உற்பத்தி கிட்டத்தட்ட 2 ட்ரில்லியனுக்கும் குறைவானதுதான், 1.95 தென்கொரியாவினுடைய இது. ஆனால் அவர்கள் வெறும் 5.17 கோடி மக்கள் தொகையை தான் கொண்டிருக்கிறார்கள். பிரான்ஸ் அதற்கு அடுத்த இடத்திலே வந்திருக்கிறது. அவர்களுடைய உற்பத்தி 3.28, நான்காவது பெரிய பொருளாதார மண்டலமாக அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்பு ஜப்பானுடைய உற்பத்தியை பார்த்தால் அது 4.39 ட்ரில்லியன். மக்கள் தொகை 12.37 கோடி மக்கள், 12 கோடி மக்கள் தான் ஜப்பானில் இருக்கிறார்கள். சவுதி அரேபியாவுடைய உற்பத்தி 1.14 ட்ரில்லியன் தான், அது குறைவான உற்பத்தி தான். மக்கள் தொகையும் கூட 3.5 கோடி மக்கள் தொகையை தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது இவர்கள் 9வது இடத்திலும். 10வது இடத்தில் இஸ்ரேல் இருக்கிறது. இஸ்ரேலுடைய மொத்த உற்பத்தி 550 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், ரொம்பவே குறைவு. 550 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இஸ்ரேல் கொண்டிருக்கிறது. அவர்கள் வெறும் 93 லட்சம் மக்கள் தான். அப்போ ஃபோர்ப்ஸ் பத்திரிகையினுடைய இந்த முதல் இடத்தில் யார் இருக்கிறாள் என்றால் அமெரிக்கா, இரண்டாவது இடத்தில் யார் என்றால் சீனா, மூன்றாவது இடத்தில் ரஷ்யா, நான்காவது இடத்தில் இங்கிலாந்து, ஐந்தாவது இடத்தில் ஜெர்மனி, ஆறாவது இடத்தில் தென்கொரியா, ஏழாவது இடத்தில் பிரான்ஸ், எட்டாவது இடத்தில் ஜப்பான், 9வது இடத்தில் சவுதி அரேபியா, 10வது இடத்தில் யார் என்று சொல்லி பார்த்தால் இஸ்ரேல். இப்போ இந்தியா எங்கே காணாமல் போச்சு அப்படிங்கிற கேள்வி வரும். இந்தியாவினுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 145 50 கோடி. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியினுடைய அளவு 3.5 ட்ரில்லியன். இந்தியாவினுடைய உற்பத்தி திறனை பார்த்தீங்கன்னால் அது பிரான்ஸுக்கு அடுத்த அடையிலே இருக்கும், ஜப்பானை விட சற்று கூட இருக்கும். இங்கிலாந்து எல்லாம் பின்னால் தள்ளிடுவாங்க, சவுதி அரேபியா பின்னால் போயிடும், தென்கொரியா பின்னால் இருக்கும், ஒன்றுமே இல்லை இஸ்ரேலு. இவர்களுக்கெல்லாம் முன்னால் இடம் கொடுத்துவிட்டு இந்தியா இந்த உலகின் வல்லாதிக்க சக்திகளில் 10 டாப் 10 வெளியேற்றப்பட்டிருப்பது ஏன் என்ற கேள்வியை தான் இப்பொழுது நமக்கு எழுந்திருக்கிறது. உலகின் மிகப்பெரிய இராணுவத்துறை கொண்டிருக்கக்கூடிய இந்தியா, நேற்று முன்தினம் இந்திய பட்ஜெட்டில்
4.91 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடியை ஒதுக்கியிருந்தார்கள். இந்தியாவினுடைய கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய இராணுவத்திற்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ஒதுக்கியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பலம் கொண்ட, மக்கள் தொகை பலம் கொண்ட, உற்பத்தி பலம் கொண்ட, உலகின் மிகப்பெரிய சந்தையான பலம் கொண்ட இவ்வளவு பெரிய நாட்டை இந்த முதல் 10 கூட அவர்கள் கொண்டு வரவில்லை. அந்த இடத்துல எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால், போரினால் அழிந்து போயிருக்கிற இஸ்ரேலை 10வது இடத்திலும் கொண்டு வந்திருப்பது எங்களுக்கு புரியவில்லை. போரினால் அழிந்து போகிற இஸ்ரேலை 10வது இடத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக இந்த காரணங்களை எல்லாம் நாங்கள் முறைப்படுத்தப்படுகின்ற போது அமெரிக்கா போப்ஸ் பத்திரிகையின் தன் ஆதிக்கத்தை கொண்டு வந்து இந்தியாவிற்கு ஏதாவது தடைகளை ஏற்படுத்த அவர்கள் முயற்சிக்கிறதற்கு சில காரணம் உண்டு. அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் விழாவுக்காக அவரை அழைக்கவில்லை என்பது மட்டுமல்லாமல் பிரிக்ஸ் நாடுகளுக்கு கடும் உத்தரவையும் அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். டாலர் மதிப்பீடுகளுக்கு எதிராக யாராவது யூரோவை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுப்பதாகவும், அமெரிக்காவினுடைய இம்போர்ட் விவகாரங்களுக்கு பெரும் அச்சுறுத்தல் வேண்டுவதை போன்று 50% மேல் டாக்ஸை உங்களுக்கு நான் ரெட்டிப்பாகுவேன் என்றெல்லாம் பிரச்சனை ஏற்படுத்தி கனடாவிலும் மெக்சிகோவிற்கும் அதே போன்று பல நாடுகளுக்கும் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தியிருக்கிறது. சீனா அது குறித்து சர்வதேச நீதிமன்றத்தை இந்த ட்ரேட் உலக அந்த அக்ரிமெண்ட் பொருளாதாரத்தை மீறுகிறது என்று வழக்காடும் நேரத்தில் இந்தியாவுக்கு போப்ஸ் பத்திரிகையின் மூலமாக ஒரு பெரும் செக்கை வைத்திருக்கிறார்கள் என்று நாம் நம்ப தோன்றுகின்றது. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளை தங்களுடைய வலுவான நிலைகளை தக்க வைத்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் இந்தியா போன்று வளர்ந்து வரக்கூடிய சக்திகளை தவிர்ப்பதால் போப்ஸ் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. இப்போ நம்ம கவனிக்கணும், இந்தியா எப்படி தனது நிலையை அரசியல் ஸ்டாண்டை கொண்டு போகிறாங்க. போப்ஸ் பத்திரிக்கை உலகில் கவனிக்கப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான பத்திரிக்கை. அதில் அமெரிக்காவினுடைய ஆதரவாளராக அமெரிக்கா இருக்கிறது, அமெரிக்கானுடைய ஆதரவாளராக ஜப்பான் இருக்கிறது, சவுதி அரேபியா இருக்கிறது, இஸ்ரேல் இருக்கிறது, பிரான்ஸ் இருக்கின்றது, ஜெர்மனி இருக்கின்றது. இவ்வளோ நாடு இருக்குது. இது அல்லாமல் சீனா, ரஷ்யா 2, தென்கொரியாவும் கூட அமெரிக்காவுடைய ஆதரவாளர் தான் 2, 7, 2, 9, இங்கிலாந்து எல்லாமே அமெரிக்க நாடு தான். 2 நாடு தான் அமெரிக்காவுக்கு எதிரான நாடு. ஒன்று ரஷ்யா, மற்றொன்று ரஷ்யா சீனா. மற்ற அல்லாமல் பிரான்ஸு, இங்கிலாந்து, ஜெர்மனி, தென்கொரியா, சவுதி அரேபியா, இஸ்ரேல் எல்லாமே, அமெரிக்கா எல்லாமே அவர்களுடைய நாடுகளாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய சர்வ சக்திகள் அங்கே இருக்கின்றது. இந்தியா 3.5 ட்ரில்லியன் டாலரை கொண்டிருக்கிற உலகின் மிக பெரும் சக்திக்கு போப்ஸ் பத்திரிகையினுடைய சர்வதேச நாடுகள் ஒதுக்கப்பட்டது என்னவோ இந்தியாவுக்கு இடையூறு ஒன்றும் இல்லை என்றாலும் இந்தியா சர்வதேச அரங்கத்திலிருந்து ஒதுக்குவதற்கு அமெரிக்கா முடிவெடுத்திருக்கின்றது. என்ன காரணம் தெரியுமா? உக்ரைனுடைய யுத்தத்தில் இந்தியா மிக குறைவான விலையில் ஏராளமான ட்ரில்லியன் பர்ச்சஸை ரஷ்யாவோடு இணைந்து உற்பத்திகளை இந்தியாவுக்கு குரூடை கொண்டு வந்து அவற்றை ரிஃபைன் மூலமாக இந்த நிறுவனங்கள் சந்தைப்படுத்தி யூரோப் நாடுகளுக்கு சப்ளை செய்தார்கள். யூரோப்புக்கு தடை, ஆனால் அங்கிருந்து இந்தியா ரிஃபைன் செய்து அனுப்பினார்கள். ரஷ்யா அதிபரோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய இணக்கம், S-400 வாங்குவதற்கு மறைமுக திட்டம், இதையெல்லாம் அவர்கள் யூகித்து அமெரிக்கா இந்தியாவிற்கு ஒரு பெரும் செக் அண்ட் பேலன்ஸை வைக்கின்றது. ஆகவே சர்வதிகாரம் கொண்ட உலகின் 10 நாடுகள் பட்டியலில் பெரும் வளர்ந்து வருகிற நாடாக இருக்கக்கூடிய இந்தியா, பெரும் மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்கக்கூடிய இந்தியா, உலகின் மிக பெரும் சந்தையாக இருக்கக்கூடிய இந்தியா ஏன் இடமில்லை என்ற கேள்விக்கு இப்பொழுது சர்வதேசத்தை ஆட்டி படைக்கின்றது. இது கடும் போப்ஸ் பத்திரிகையினுடைய இந்த கணிப்பு கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு பதிவு செய்து கொள்கின்றேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.